ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ஒரு ருசி. இன்னைக்கு என்ன ஒரு ருசியில் ஃப்ரூட் சாலட் எப்படி சிம்பிளாக டேஸ்டியாக வீட்லேயே ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ஃப்ரூட் சாலட் ரெடி பண்ண சின்ன பசங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுக்கு வந்தது ஏதாவது சில்லுன்னு சாப்பிடணும் போல இருக்கும். அந்த டைம் நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட் சாலட் ரெடி பண்ணி வச்சா வீட்டுக்கு வந்ததும் சில்லுன்னு நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். இந்த ஃப்ரூட் சாலட் எப்படி டேஸ்டியாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு, மீதி இருக்கிறது நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நம்ம இப்போ எடுத்து வச்சு பாலில் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தது இது தனியாக எடுத்து வச்சுருங்க. பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததும் 3 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விடுங்க. 3 நிமிஷம் கழிச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச கஸ்டர்ட் பவுடர் மில்க் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் அட்ஜஸ்ட் பண்ணி இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக பண்ணோன்னா ஆறுனதும் ரொம்ப கெட்டியாகிடும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே பனானா, ஆப்பிள், போமோகிரானட், கிரேப்ஸ் பெருசாக இருந்தால் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 3 ஹவர்ஸ் கழிச்சு இதை நம்ம சில்லுன்னு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சம்மருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரெகுலராக போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம்.